ஷாமீடியா தமிழ் இஸ்லாம்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் பரக்கத்தும் வளங்களும் உண்டாவதாக. இன்று நாம் கேட்கப் போகும் சம்பவம் மனித வரலாற்றில் ஒருமுறை மட்டுமே நடந்த மிகப்பெரிய அதிசயமான நிகழ்வு. அது நமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி தருணங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்கள் அவர்களின் மிகவும் அன்பான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லத்திலேயே கழிந்தன. அந்த இறுதி தருணத்தில் வானமும் பூமியும் மௌனமாய் நின்றது. அப்போது மலக்குல் மௌத் இறங்கினார். ஆனால் அவர் யாரையும் போல இல்லாமல் கதவின் வெளியே நின்றார். சாதாரணமாக அவர் எந்த உயிரையும் அனுமதி கேட்காமல் எடுத்துவிடுவார். ஆனால் இங்கு வேறு விதமாக நடந்தது. அவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனுமதி கேளுங்கள். அவர் அனுமதி அளித்தால் நுழைகிறேன், இல்லையெனில் திரும்பிச் செல்வேன். இது மனித வரலாற்றில் யாருக்கும் கிடைக்காத ஒரு கௌரவம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடம் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, மலக்குல் மௌத் கதவின் வெளியில் உள்ளார். அவர் உங்களிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு உள்ளார். இதுபோல் யாரிடமும் செய்யப்படவில்லை. உங்களுக்கே மட்டுமே இந்த மரியாதை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு அனுமதி கொடுங்கள். மலக்குல் மௌத் உள்ளே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் சலாம் கூறினார். உங்கள் இறைவன் உங்களுக்கு சலாம் கூறினார். அவர் கேட்கிறான், உங்கள் ஆன்மாவை இப்போது எடுக்கவா அல்லது விடவா? இது ஒரு அரிய சலுகை, எந்த மனிதருக்கும் கிடைக்காத உரிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி பார்த்தார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மெதுவாக கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, அல் ரஃபீக்குல் அஃலா, உயர்ந்த கூட்டத்தை தேர்ந்தெடுக்குங்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக கூறினார், பல் ரஃபீக்குல் அஃலா, நான் உயர்ந்த கூட்டத்தையே தேர்ந்தெடுக்கிறேன். அந்த தருணத்தில் அவர்களின் ஆன்மா மிகவும் மென்மையாக எடுக்கப்பட்டது. வேறு யாரையும் போல கடினமாக அல்ல, மிகுந்த மரியாதையுடன். சகோதரர்களே, இத்தனை கௌரவம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மக்கள் என்ன செய்தார்கள்? அவரை கேலி செய்தார்கள், அவமதித்தார்கள், கல்லெறிந்தார்கள், இரத்தம் வழிந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிடவில்லை. அவர் தனது கைகளை உயர்த்தி துவா செய்தார், யா அல்லாஹ், என் மக்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை வழி நடத்துவாயாக. அவரை கேலி செய்தவர்கள் மறைந்து போயினர். ஆனால் இன்று உலகில் 1 பில்லியன் மக்கள் தினமும் அவருக்கு ஸலவாத்துகள் கூறுகின்றனர். நாம் பெருமையுடன் சொல்கிறோம், நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத் மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் எப்போதும் தாழ்மையுடன் இருந்தார். அவரை அல்லாஹ் மிகுந்த அன்போடு கௌரவித்தான். அவரை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும், ஸலவாத்துக்கள் கூற வேண்டும். இன்று நம்மிடம் ஒரு பொறுப்பு உள்ளது. அவருடைய சுன்னத்துக்களை பின்பற்றி அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும சல்லி அலை முஹம்மதின் வ அலை ஆலி முஹம்மத். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷாமீடியா தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.